இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனுமதியில்லாத கட்டுமானங்கள் நீடிக்க அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. விதிமீறல் கட்டடங்களை இடிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், இது என்ன வழக்கு? வழக்கு தொடர்பான பின்னணியை பதிவு செய்யலாம். சென்னை தியாகராய நகர் பாண்டி பஜாரில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் கூடிய வணிக கட்டடத்துக்கு அனுமதி பெற்றுவிட்டு அனுமதியை மீறி 10 தளங்கள் வரை கட்டிய கட்டுமான நிறுவனம் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடத்தை வரன்முறை செய்யக்கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் விண்ணப்பித்தது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அரசிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த விண்ணப்பமும் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து கட்டடத்துக்கு சீல் வைத்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கட்டடத்தை இடிப்பது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து கட்டுமான நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வு கட்டுமானத்தை வரன்முறை செய்ய மறுத்து பெருநகர வளர்ச்சி குழுமம் தமிழக அரசுகள் பிறப்பித்த உத்தரவுகளை எதிர்த்து வழக்கு தொடராத கட்டுமான நிறுவனம் கட்டுமானத்தை இடிக்க எடுத்த நடவடிக்கையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். மேலும் 8 வாரங்களில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட தளங்களை இடிக்க நடவடிக்கை எடுக்கும்படி பெருநகர வளர்ச்சி குழுமத்துக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டுமானங்களை வரன்முறை செய்ய வேண்டும் என உரிமையாக கோர முடியாது எனவும் வரன்முறை சலுகையை வழக்கமான நடைமுறையாக அரசு மேற்கொள்ளக்கூடாது எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒருபுறம் கட்டட திட்ட அனுமதியை வலியுறுத்தும் அதிகாரிகள், மறுபுறம் அவற்றை வரன்முறை செய்ய கோரும் விண்ணப்பங்களை ஏற்பதன் மூலம் சட்டவிரோத நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக்குவதாக நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றனர். அனுமதி இல்லாமல் கட்டுமானங்கள் நீடிக்க அனுமதிக்க கூடாது எனவும் விதிமீறல்கள் கட்டுமானங்கள் குறித்து புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பெருந்தொகை முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்ற காரணத்துக்காக விதிமீறியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.